என்னை மண்ணை படைத்த நல்ல தகப்பனுக்காக இயேசுவின் நாமத்தில் அடி செலுத்துகிறோம். இந்த யூடியூப் வழியாய் பார்க்கிற தெய்வ பிள்ளைகளை ஒவ்வொரு வசனங்களையும் ஒரு வார்த்தைகளையும் கேட்டு நீங்கள் பயனடையும்படி நீங்கள் பயனுள்ளதாக ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய நாம் மகிமைப்படும்படி வாழும்படி இந்த நாளிலே கர்த்தருடைய நாம் மகிமைப்பட இப்படியாக ஆதி ஆகமத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் சொல்கிறது, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியில மண்ணினாலே உருவாக்கினார். ஜீவ சுவாசத்தை அவன் நாச்சியில் ஊதினார். மனுஷன் ஜீவத்துவானான். இதனுடைய தலைப்பு மண்ணினால் மண். மண், ஒரு மனிதன் என்பது மண். இந்த பூமியில ஜீவன் இல்லாதது எத்தனையோ மண்ணினால் செய்யப்பட்டிருக்கிறது, எத்தனையோ மண்ணினால் உருவாக்கப்பட்டிருக்கிறது, எத்தனையோ மண்ணினால் படைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா அவைகளுக்கெல்லாம் ஜீவன் கிடையாது, அவளுக்கெல்லாம் உயிர் கிடையாது. அவரெல்லாம் எதுவும் செய்ய முடியாது. அவை அந்த மண் இருக்கிற இடத்திலேயே கிடக்கும். மனுஷனால் செய்யப்படுகிற எல்லா மண்ணினால் செய்யப்பட்ட எல்லா காரியங்களும் இருக்கிற இடத்துல தான் இருக்கும். அது எங்கும் மாறாது. ஒரு மண் சட்டியை உண்டாக்குறார்கள், இல்லைன்னா மண் சட்டி பிளவரோட சட்டியை போல உண்டாக்குறார்கள். இனி பெரிய பெரிய பானையை உண்டாக்குறார்கள். இனி பெரிய பெரிய கற்சாடிகள் எல்லாம் உண்டாக்குறார்கள். இனி பெரிய பெரிய அளவுபடுத்தும்படி அந்த மண் பாண்டத்தை மண்ணினால் ஏதோ பண்ணுகிறார்கள். ஆனா அவையெல்லாம் பார்த்தீங்கன்னா செயல் கிடையாது, ஜீவன் கிடையாது. அது மனிதனால் உருவாக்கப்பட்டது, மனிதனால் படைக்கப்பட்டது, மனிதனால் உண்டாக்கப்பட்டது. ஆனா அந்த மனுஷன் படைத்தானோ, அந்த மனுஷன் அந்த பானைகளுக்கும் அந்த செய்யப்பட்ட எல்லா காரியங்களுக்கும் ஜீவன் கொடுக்க முடியாது, உயிர் கொடுக்க முடியாது. ஏனென்றால் அது மனுஷன் படைக்கப்பட்டது. இன்னைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் நம்மளை மண்ணினால் படைக்கப்பட்டிருக்கிறார், மண்ணினால் உருவாக்கப்பட்டிருக்கிறார். இந்த சரீரம் ஒரு மண்ணு, இந்த சரீரம் ஒரு மண்ணா இருக்கிறது. இந்த சரீரம் பாருங்க, ஒரு மண்ணில நம்ம விதைக்கப்படும் பொழுது அந்த விதை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது அந்த விதை வளருகிறது. எந்த மண்ணிலே விதைத்தாயோ, எந்த மண்ணிலே விதைத்தாயோ அந்த மண்ணிலேயே அந்த விதையை வளரும்படி கர்த்தர் கட்டளையிடுகிறார். கர்த்தர் கட்டளையிடுகிறார். கர்த்தர் கட்டளிடும் போது தான் அந்த மண்ணிலிருந்து அந்த விதை வளர்கிறது. அந்த விதை வளர்கிறது. அது நன்மையான காரியங்களை செய்கிறது. இன்னைக்கு தேவனாகிய கர்த்தர் தேவ பிள்ளைகளை உங்களையும் என்னையும் பார்த்து இந்த நாளில தேவன் பேசுகிறார். நாம் எல்லாம் ஒரு மண். எந்த மண்ணினால் நம்மளை உருவாக்கப்பட்டதோ, எந்த மண்ணினால் நம்மளை படைக்கப்பட்டதோ, எந்த மண்ணினால் நம்மளை உண்டாக்கினாரோ அந்த மண்ணிற்கே நாம் திரும்பப்பட வேண்டும். அந்த மண்ணிற்கே திரும்பப்பட வேண்டும். எந்த மண்ணிலே உருவாக்கினார், எந்த மண்ணிலே உண்டாக்கினார், எந்த மண்ணிலே நம்மளை உருவம் போல உண்டாக்கினார், எந்த மண்ணிலே நம்மளை ஒரு படைப்பாய் படைத்தார், அதே மண்ணுக்கு நாம் திரும்பப்பட வேண்டும். பாருங்க, இந்த மண்ணுக்குள் தேவ மூச்சும் தேவ சுவாசம் இருந்தனால தான் இந்த சரீரம் ஜீவன் பெற்றது. இந்த மண்ணுக்குள்ள தேவனுடைய சுவாசம் இருந்தனால, தேவனுடைய மூச்சு இருந்தனால, தேவனுடைய காற்று இருந்தனால, இந்த காற்றினால், இந்த சுவாசத்தினால், இந்த ஜீவ சுவாசத்தினால், தேவன் ஆட்சியில ஊதின அந்த சுவாசத்தினால் இந்த மண்ணானது உயிர் பெற்றிருக்கிறது. அதே ஜீவ சுவாசம், ஜீவ அந்த காற்று நமக்குள்ள இல்லை என்றால் இந்த சரீரம் மண்ணு. இது பிரயோஜனம் இல்லாத ஒரு மண்ணு. ஆனா தேவன் மண்ணிலே உண்டாக்கினார், மண்ணிலே படைக்கப்பட்டார். எந்த மண்ணிலே படைக்கப்பட்டாரோ
அந்த மனுஷனுக்குள்ள தேவனுடைய ஜீவ சுவாசத்தை கொடுத்திருக்கிறார். தேவனுடைய ஜீவ சுவாசத்தை கொடுத்திருக்கிறார். என் தேவ பிள்ளைகளே, என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இந்த மண்ணிலே வாழும்படி, இந்த மண்ணான சரீரத்தில், இந்த மண் பாண்டத்தில், இந்த மண்ணான சரீரத்தை வாழும்படி கர்த்தர் ஆசைப்படுகிறார். இன்னைக்கு எத்தனையோ உலகத்துல எத்தனை விதமான பொம்மைகள், எத்தனை விதமான சிலைகள், எத்தனை விதமான விக்கிரங்கள் மண்ணிலே சேறு பண்ணி அதை மிதித்து, அதை காலால பிணைந்து, கையால பிணைந்து அதை அப்படியே உருவாக்குகிறார்கள். இன்னைக்கு எப்படி மனுஷன் செத்தானோ அந்த மனுஷனை போலவே சிலைகளை உருவாக்குகிறார்கள். சீனாவில எல்லாம் பார்த்தீங்கன்னா மனைவி இறந்தா அந்த மனைவி எப்படி இருக்கிறாளோ அதே மனைவியை போலவே சிலையை உண்டாக்குறார்கள். ஒரு கணவன் மரித்தால் அந்த கணவனை எப்படி அந்த சிலையில உண்டாக்கணுமோ அந்த சிலையை போலவே உருவாக்குறார்கள். இன்னைக்கு நிறைய இடத்துல பார்க்கிறோம். ஆனா அதுக்கு அந்த சிலையை உண்டாக்குற மனுஷன் அதுக்கு ஜீவன் கொடுக்க முடியறதில்லை, உயிர் கொடுக்க முடியறதில்லை. அது பேசுறதும் இல்லை, அது நடக்கிறதும் இல்லை, அது செயல்படுகிறதும் இல்லை, அது அற்புதம் செய்கிறதும் இல்லை. அது மண் என்ற அந்த சுபாவத்தை காண்பிக்கிறது. அது மண் என்கிற அந்த புத்தியை காண்பிக்கிறது. அது மண், நான் இவ்வளவுதான் எனக்கு மதிப்பு என்கிற காரியத்தை காண்பிக்கிறது. ஏன்னா மதிப்பில்லாததை ஒன்று உருவாக்குறார்கள். மதிப்பு இல்லாததை ஒன்று உருவாக்கி அதை மதிப்பு போல வைத்துக் கொள்ளுகிறார்கள். இல்லாததை ஒரு மதிப்பை போல வைத்துக் கொள்ளுகிறார்கள். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நிறைய போட்டோக்கள் எல்லாம் பார்க்கிறோம். நிறைய மனிதனை போட்டோவெல்லாம் வைத்து அவைகளை வீட்டுகளில் எல்லாம் நிறைய வைத்துக் கொள்வதை பார்க்கிறோம். நிறைய நடிகர்களும் நிறைய மனுஷர்களும் சொந்த பந்தங்களும் இன்னும் நிறைய நட்சத்திரம், கிளி, இனி என்னென்னமோ பல செடி கொடி என்னென்னமோ வரைகிறார்கள், வீட்டில் வைக்கிறார்கள். ஆனா அது மாம்சத்துக்கு பிரயோஜனமா இருக்கிறது, அது ஆவிக்குரிய காரியத்துக்கு பிரயோஜனம் இல்லை, அதுக்கு ஜீவன் இல்லை. எந்த இடத்துல வரைந்தாரோ, எந்த இடத்துல அது வைக்கப்பட்ட அதே இடத்துல தான் இருக்கும். அதுக்கு எந்த ஒரு பயனும் கிடையாது. ஆனா அதற்கு தான் மனிதர்கள், தேவ பிள்ளைகளை அதற்கு தான் மனிதர்கள் ஒத்து போகிறார்கள், அதற்கு தான் இணைந்து போகிறார்கள். இன்னைக்கு தேவன் அங்கே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். மனிதனை படைத்தது நான், அவர்களுக்குள்ள ஜீவ சுவாசத்தை கொடுத்ததும் நான், ஜீவ சுவாசத்தை கொடுத்தது நான் என்று சொல்லுகிறார். பாருங்க, இங்க தேவனுடைய வசனம் நமக்காய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் எப்பேறிப்பட்ட ஒரு மகத்துவமான ஒரு பரிசுத்தமுள்ள தெய்வமாய் இருக்கிறார். எப்படியெல்லாம் ஒரு மனுஷனை உண்டாக்க வேண்டும், எப்படி மனுஷனுக்குள்ள ஜீவ சுவாசத்தை கொடுக்க வேண்டும், எப்படி அந்த மதிப்பாய் அந்த மனிதன் வாழ வேண்டும் என்று சொல்லி மனுஷனையே கர்த்தர் அழகாய் படைக்கிறார், நல்ல ரூபமாய் படைக்கிறார். மனுஷனை மண்ணிலே படைத்து மண்ணிலே ஜீவ சுவாசத்தை கொடுத்து அந்த மனிதன் வாழும்படி காலத்தை வைக்கிறார், நாட்களை வைக்கிறார். இந்த நாளில கர்த்தருடைய வசனத்தை பார்க்கும் பொழுது யோபு 33ஆம் அதிகாரத்துல இப்படியாய் வசனம் இயேசுவின் நாமத்தினால நமக்காய் சொல்லப்படுகிறது. 6ஆம் வசனம், இதோ உம்மை போல நானும் தேவனால் உண்டானவன் தான், ஆனா நானும் மண்ணினால் உருவாக்கப்பட்டேன் என்று யோபு சொல்லுகிறார். யோபு சொல்லுகிறார், இதோ உம்மை போல நானும் தேவனால் உண்டானவன், ஆனா நான் மண்ணினாலே உருவாக்கப்பட்டவன். யோபு சொல்லுகிறார், நான் மண்ணினால் உருவாக்கப்பட்டேன், நான் மண்ணா இருக்கிறேன், நான் மண்ணா இருக்கிறேன். ஆனா எப்போ கர்த்தர் எனக்குள்ள வந்தாரோ அந்த மண்ணுக்கு ஜீவன் வந்தது, அந்த மண்ணுக்கு மதிப்பு வந்தது, அந்த மண்ணுக்கு செழிப்பு வந்தது, அந்த மண்ணுக்கு மேன்மை வந்தது, அந்த மண்ணுக்கு உயர்வு வந்தது. அந்த மண்ணை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த மண்ணு மதிப்பாய் மாறும். இன்னைக்கு இந்த மண்ணுக்கு, இந்த சரிகரமான மண்ணுக்கு
கர்த்தருடைய வார்த்தை வந்தனால, கர்த்தருடைய ஆவியானவர் வந்தனால, கர்த்தருடைய பிரசன்னம் வந்தனால, கர்த்தருடைய வல்லமை வந்தனால, கர்த்தருடைய வார்த்தைனால, கர்த்தரை தொழுது கொள்ளக்கூடிய எண்ணம், உணர்வு, தாங்க, ஏக்கம் தந்தனால இந்த சரீரமான மண்ணுக்கு மதிப்பை கொடுத்திருக்கிறார். ஆனா இன்னைக்கு மனிதர்களோ இந்த சரீரமான மண்ணான இந்த சரீரத்துக்கு மதிப்பு இல்லாம போகிறது. ஆனா மதிப்பில்லாத, உணர்வு இல்லாம, அசைவு இல்லாம சரீரத்துக்கு இன்னைக்கு ஜனங்கள் மதிப்பை கொடுத்து வாழ்கிறார்கள். அதுல தான் நன்மை இருக்குது, அதுல தான் பரிசுத்தம் இருக்குது, அதுல தான் நீதி இருக்குது, அதுல தான் எல்லாமே இருக்குன்னு சொல்லி அவன் ஏமாந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான். முடிவு தெரியாம வாழ்ந்து கொண்டிருக்கிறான். பரிசுத்தம் தெரியாம வாழ்ந்து கொண்டிருக்கிறான். நிறைவான நிரந்தரம் இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இன்னைக்கு தெய்வ பிள்ளைகளே, நல்ல ஒரு வாய்ப்பை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். நல்ல ஒரு பரிசுத்தமான வார்த்தை உங்களுக்கு கொடுக்கிறார். நான் மண்ணினால் உண்டாக்கப்பட்டேன், நான் மண்ணினால் உண்டாக்கப்பட்டு இருக்கிறேன், நான் மண்ணினாலே படைக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். அதே வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது இப்படியாக கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படி ஹல்லேலூயா மார்க்கு என்கிற அதிகாரத்துல 4ஆம் அதிகாரத்துல ஒரு சில வசனங்களை வாசிப்போம். 4ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? சில விதை அதில் மண்ணில்லாத கற்பாறை நிலத்தில் விழுந்தது. அதற்கு ஆழமான மண் இல்லாதனால சீக்கிரத்தில் முளைத்தது. வெயில் ஏறின பொழுதோ தீந்து போய் வேறில்லாம உலர்ந்து போயிற்று. இன்னைக்கு மனுஷன் அப்படித்தான். பரிசுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு இடம் கொடுத்து, அது கற்பாறையிலே விதைத்த விதைக்கு இடம் கொடுத்து, அது சீக்கிரம் வளர்கிறதை போல வளர்ந்து, அது லாஸ்ட்ல என்ன ஆயிருது? வெயிலில் ஏறி அந்த வெயில் அது பட்ட உடனே, பாரம், கவலை, வேதனை, துயரம், துன்பம் பட்ட உடனே அது தீந்து போயிடுச்சு. அது வேறு இல்லாம உலர்ந்து போயிடுச்சு. இன்னைக்கு மனிதன் பரிசுத்தத்துல வேறு இல்லாமல் கிடக்கிறான். கற்பாறையில விதைத்த விதையாய் மண்ணாய் இருக்கிறான். அது வெயில் பட்ட உடனே வேறு இல்லாமல் போய்விட்டது, காய்ந்து போய்விட்டது. தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் மண்ணாய் இருந்தால் இந்த மண்ணுக்கு மதிப்பு இருக்கிறது. இந்த சரிகரமான மண்ணு மதிப்புள்ளதா இருக்கிறது. இந்த சரிகரமான மண்ணுக்கு நீங்கள் மதியுங்கள். இது தேவனுடைய மண்ணான ஆலயம். இது தேவன் படைக்கப்பட்ட ஒரு பரிசுத்தமான ஆலயம். இது மண்ணா இருந்தது, ஜீவன் வந்தனால தான் இந்த மதிப்பு. அதேனால இந்த ஜீவன், இந்த இருதயம் ஆலயம், அது ஜீவனுள்ள ஆலயம். அது தேவனால் படைக்கப்பட்ட ஆலயம். அது பரிசுத்தம் நிறைந்த ஆலயம். ஆண்டவர் சொல்லுகிறார் பிரசங்கில இப்படியாக, ஹல்லேலூயா துதிக்கிறோம். 3ஆம் அதிகாரத்துல 20ஆம் வசனம் ஆண்டவராகிய கர்த்தர் நம்மளை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். என்ன பேசுகிறார்? என்ன நம்மளை நடத்த அவர் வாஞ்சிக்கிறார்? இந்த மண்ணில எப்படி வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்? இந்த மண்ணான சரீரத்துல எப்படி அவர் நிரம்பி பரிசுத்தத்துல வழியும்படி நம்மளை நினைக்கிறார்? நம்ம பரிசுத்தத்துல நிரம்பி வழியணும் என்று அவர் எப்படி நினைக்கிறார்? தேவ பிள்ளைகளே, அன்பு செல்லங்களே, கர்த்தர் உங்களை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். யூடியூப் வழியாக இந்த ஜெபத்தையும் வசனத்தையும் பார்க்கிற உங்க மேல இப்பொழுது ஒரு வல்லமை இறங்கும். உங்க மேல ஒரு தெளிவு உண்டாகும். உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாகும். உங்களுக்குள்ள ஒரு மாறுதல் உண்டாகும். அது இப்பொழுதே கர்த்தர் தரப்போகிறார். அது இப்பொழுதே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை நிரப்பும்படி அவர் தொடுகிறார். தெய்வ பிள்ளைகளே, இப்பொழுதே உங்க சரீரங்கள் விசேஷித்த சரீரமாய் ஆண்டோட சமத்துல கொடுங்க. இது மண்ணான சரீரம், இது மண்ணான சரீரம். ஆனா இதற்கு மதிப்பு அதிகமாய் இருக்கிறது. அதுதான் இங்கு வேதம் வாசிக்கிறோம். பிரசங்கில இப்படியாக 12ஆம் அதிகாரத்துல ஒரு சில வசனத்தை வாசித்து முடிப்போம். 12ல 7ஆம் வசனம், இவ்விதமாய் இந்த மண்ணான சரீரம் தான் முன்னிருந்து பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு மறுபடியும் போகுவதற்கு முன்பாகவே அவரை உன் வாலிப பிரியாயத்தில் நினைத்துக்கொள் என்று சொல்லுகிறார்.
இந்த மண்ணான சரீரம் மாண்டு போகும். இந்த சரீரம் இனி காணாமல் போகும், பேரற்று போகும், இடமற்று போகும். எல்லாம் எந்த இடத்திலும் இருக்க முடியாது. யார் இந்த பேரு புகழ் கூட இல்லாம போயிடும். உழைச்சது, வாழ்ந்தது, வாழ்ந்த சரீரத்தது, இணைந்த சகோதர சகோதரன் எல்லாவற்றையும் விட்டு விட்டு இந்த மண்ணுக்கே போக போகிறது. மண்ணுக்கே போக போகுது. அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். மண்ணான சரீரமே, மண்ணான ஆத்மாவே, மண்ணான வாயே, மண்ணான இருதயமே, மண்ணான கண்ணே, மண்ணான வாழ்வே, மண்ணான வழியே, மண்ணான இருதயமே, மண்ணான உணர்வே, மண்ணான வாழ்வே, இந்த மரணம் வருவதற்கு முன்பாகவே இந்த மண்ணான சரீரத்தை தேவனுக்கு ஒப்புக்கொடு. தேவனுக்கு ஒப்புக்கொடு. அவரை நினைத்துக் கொள் என்று சொல்லுகிறார். விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்து பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு போவதற்கு முன்னாகவே அவரை வாலிப பிரியாயத்தில் நினைத்துக் கொள் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நீங்க எப்படி நினைக்க போறீங்க? நீங்க எப்படி வாழ போறீங்க? உங்க வாழ்க்கை எப்பேறிப்பட்டது? உங்க வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் ஆசைப்படுகிறீர்களோ இந்த மண்ணான சரீரத்துக்கு கர்த்தருடைய வல்லமையை நிரப்புங்க, பரிசுத்தத்தை நிரப்புங்க, பரிசுத்தாவில நிரப்புங்க. ஒவ்வொரு நாளும் செபிங்க. கர்த்தருடைய சமூகத்துக்கு போகணும். இந்த மண்ணான சரீரத்தில் அவர் வாழ ஆசைப்படுகிறார். வாழ இடம் கொடுங்க. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். பாருங்க, கேளுங்க, கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். ரட்சகர் மீட்பெருமானே இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறான் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென்.